அஸ்ஸலாமு அலைக்கும். பாவக்காய் பொரியல் எப்படி கசப்பே இல்லாமல் பண்ணலான்னு பார்க்கலாமா? கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. ஒரு மெடிசினல் வேல்யூவான ஒரு ரெசிபி இது. ஃபுல்லாக தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள், ஆனியன், கடுகு, உளுத்தம்பருப்பு அண்டு இது கருவேப்பிலை. ஸோ ஆயில் ஆட் பண்ண வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆயில் இங்கே கடுகு உளுத்தம்பருப்புலாம் ஆட் பண்ணிவிட்டு இங்கே கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும், சூப்பராக வதக்கணும். அதுக்கப்புறம் வதங்குறப்பயே நான் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டியிருப்பேன். ஈஸியான ரெசிபிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். 2 மினிட்ஸ்ன்றது ஸ்லோ குக்கிங் பண்ணால் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸ்லோவாக நீங்கள் குக் பண்ணாலே இது டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது கசப்பு இல்லாமல் நல்லா ரோஸ்ட் ஆகி ஃப்ரை ஆகி வரும். அது ஆனியன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க, வதக்குங்க. ரெயின் எல்லாம் இருந்தது. எல்லோரும் நல்லா சேஃபாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. மேபி நான் நியூஸில் பார்த்துருந்தேன், நிறைய வந்து எலக்ட்ரிசிட்டியால் பாதிப்பு இருந்தது. அண்ட் இன்றைக்கி திருவண்ணாமலையில் வந்து ஒரு பாறை வந்து ஒரு வீட்டில் வந்து விழுந்து, ஒரு பெரிய ஜெயிண்ட் பாறை அது வந்து விழுந்துருந்ததுன்னு நியூஸில் பார்த்துருந்தேன். ஸோ எல்லாருக்காகவுமே ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாருமே சேஃபாக இருங்க, யாருக்குமே எதுவும் பண்ணாதீங்க. நான் அது நல்லா ஒரு கிளாஸ் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம பாவக்காய் சேர்த்துக்கிட்டோம் இப்போது. ஸோ வந்து எல்லாருக்குமே ப்ரே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். லேண்ட்ஸ்லைடெல்லாம் வருது, எல்லாருமே சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. எதுவுமே டிசாஸ்டர்லாம் வந்து நிறைய பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை நல்லா வந்து வதக்கி விடணும். அது ஸ்லோலி வச்சு நல்லா வதக்கணும். இதில் வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ வந்து ஒரு ஆஃப் குக் ஆகிடுச்சு, அது சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் இல்லை கலந்த மிளகாத்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும். ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு கசப்பே இல்லாமல் பாவக்காய் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு என்னை கமெண்ட் பாக்ஸில் வந்து தேங்க் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், கசப்பே இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ்.